ஹாய்! இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பருப்பே இல்லாத ஒரு சூப்பரான டிஃபன் சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு 3 தக்காளி, 3 வெங்காயம், 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக மஞ்சள் தூள். இதுக்கு இவ்வளோ தாங்க தேவை. இதை ஒரு குக்கரில் போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி 3 இல்லை 4 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. இதுலேயே அது சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், குக்கரில் வச்சு இறக்குந்தோம், ப்ரெஷர்லாம் அடங்குந்தோம். ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். பாருங்கள், சூப்பராக வெந்து வந்திருக்கு. இதில் இப்போ இந்த தண்ணியை வடிகட்டிக்கோங்க. தண்ணியை ஒரு கப்பு எடுத்து வச்சு வடிகட்டி மத்து இல்லைன்னா ஒரு மேஷர் வச்சு நல்லா மேட்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குக்கரில் மேட்ச் பண்ண வரலனாக்கா நம்ம பருப்பு கடையிற சட்டி இருக்கும் இல்லைங்களா, அதுலேயாவது கொட்டி நல்லா தூளாக மேட்ச் பண்ணி இப்போ வடிகட்டின தண்ணியை அதிலே ஊற்றிக்கோங்க. அடுத்து ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாளிப்புக்காக 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் நல்லா காயட்டுங்க. காஞ்சதும் கடுகு கொஞ்சம் தாராளமாகவே போடுங்க. கடுகு போட்டு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் சீரகமும் கொஞ்சம் தாராளமாக போடுங்க. அப்போ தான் அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதும் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியை அதில் எடுத்து ஊற்றிடுங்க. ஊற்றி கலக்கி விட்டு இன்னும் ஒரு 3/4 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த சாம்பார் தண்ணியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இன்னொரு 3/4 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் தண்ணி ஊற்றணும். கொஞ்சமாக குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதும் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். என்னோடய மிளகாத்தூள் கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் நான் 1/2 ஸ்பூன் போடுறேன். உங்களோட மிளகாத்தூள் காரம் எப்படி இருக்குன்னு பார்த்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. மிளகாத்தூள் போட்டு நல்லா கலக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு கப்பில் 3 ஸ்பூன் கடல மாவு போட்டு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. சுத்தமாக கட்டி இருக்கக்கூடாது. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து வருது. இப்போ நம்ம கரைச்சி வச்சுக்கிற கடல மாவு எடுத்து ஊற்றி ஒரு நிமிஷம் கைவிடாமல் கலக்கிக்கோங்க. ஊற்றி அப்படியே விட்டிங்கனாக்கா கட்டி சேர்ந்துக்கும். ஸோ கைவிடாமல் கலக்கிக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்ச மாவு இருக்கு இல்லையா, அந்த கிண்ணத்தில் சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக அழைச்சி ஊற்றிக்கோங்க. பச்சை தண்ணி ஊற்றாதீங்க. சுடு தண்ணி வச்சு அழைச்சி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதி வருது. இந்த டைமில் கொஞ்சம் தாராளமாகவே பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக சேர்க்கணும். பெருங்காய பொடி போட்டதும் கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு நிறைய போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். போட்டதும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க. பாருங்கள், நான் இட்லிக்கு தான் வச்சுருக்கேன். சுட சுட இட்லி, இந்த சாம்பார் ஊற்றி கூட கடல தேங்காய் சட்னி. செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. சூப்பராக இருந்தது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் என்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.